கூடாது. 2 காந்தம் எடுத்துக்கங்க. 2 காந்தத்தை வடக்கு கொண்டு போய் ஒட்டுங்க. ஒட்டும், ரிப்பிள் ஆகும், அதாவது ஆடும், ஒட்டாது. வடக்கு தெற்கு கொண்டு போங்க, ஒட்டிக்குமா? புரிஞ்சுக்குங்க. நமது உடம்பில் தொப்புளுக்கு மேல வடக்காவும் தொப்புளுக்கு கீழே தெற்காவும் காந்த சக்தி இருக்கு. அண்டத்தில் இருக்கிறத பிண்டத்தில் இருக்குன்னு சொல்றாங்களா? உடம்பில், மனித உடம்பில் காந்த சக்தி இருக்குது. அது தொப்புளுக்கு மேல வடக்காவும் தொப்புளுக்கு கீழே தெற்காவும் செயல்படும். அது நிற்கும் போது கொஞ்சமாக தான் செயல்படும். படுத்தா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆரம்பிச்சிடும். ஏன் வடக்க தலை வச்சு படுக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா, வடக்க யார் தலை வச்சு படுக்கிறீங்களோ, நம்ம உடம்புடைய வடக்கு இருக்கு இல்லையா, அது பூமியோட அவ்வளவு பெரிய வடக்கோட ஒன்று சேருமா? அப்ப சேரும் பொழுது சேர முடியாதா? ஆடிட்டு இருக்குமா? வடக்க யார் தலை வச்சு படுக்கிறீங்களோ நைட்டு ஃபுல்லா நிம்மதியா ரத்த ஓட்டம் இருக்காது, தூக்கம் வராது, கெட்ட கெட்ட கனவா வரும். உடம்புல